கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். அண்ட் ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே உங்களுடைய கேம்ப் வெறித்தனமா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பக்கமே பார்த்தோம் அப்படின்னா வியூவர்ஷிப் அதிகமா இருக்கு. ஃபேன்ஸும் போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஈவெண்ட் வரப்போது. அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் 5 நாள் தான் இருக்கு அப்படிங்கறதுனால பயிற்சி ஆட்டம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே உடைய அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா, மிச்சல் சாண்டனர், அது மட்டும் இல்லாம டாரியல் மிச்சல் 3 பேருமே வந்துட்டாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண டிவான் கான்வே வரல, கிளியரா தெரியுது இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு விஷயம். இருந்தாலும் சிவம் தூபேக்கும் இன்ஜுரி அண்ட் பத்திரானாக்கும் இன்ஜுரின்னு சொல்றாங்க. என்ன பண்ண போறாங்க சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படின்னு தெரியல. ஆனா இது லிட்டில் பிட் ஆர்சிபிக்கு அட்வான்டேஜா இருக்குமான்னு கேட்டா சிஎஸ்கே அதை கரெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா சமீர் ரிஸ்வி இருக்காரு, சிவம் தூபே இல்லைனாலும் அவரும் உள்ள இறக்கிடுவாங்க. அண்ட் பத்திரானாக்கு பதிலாக முஸ்டபிசூர் வரணும். முஸ்டபிசூரும் ஆன் தி வேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு சிஎஸ்கே மேட்ச் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. சோ ரெண்டு டீம்லயும் பயிற்சி ஆட்டம் நடந்திருக்கு. மேக்ஸ்வெல் ஒரு பக்கம் பெரிய பிரிச்சுட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் MS தோனி பிரிச்சுட்டு இருக்காரு ஸ்பின்னர்ஸை. சோ ரெண்டுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, இந்த கிளிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது, எங்க பார்க்க முடியும், நாங்க எங்க பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா ஃபேன்ஸ் எல்லாம் போறாங்க இல்லையா, சோ அவங்க போடுற ரிவ்யூ தான் வந்துட்டு அபிஷியல் சைட்ஸ் எல்லாம் போட்டு இருக்காங்க. சோ சில வீடியோஸ் யூடியூப்லயும் பார்த்தோம் அப்படின்னா அவைலபிளா இருக்கு. சோ ஆர்சிபி கேம்ப்னு சர்ச் பண்ணீங்கன்னா வரும், சிஎஸ்கே கேம்ப்னு சர்ச் பண்ணீங்கன்னா வரும். சோ யாரெல்லாம் போறாங்களோ அவங்க எல்லாமே போஸ்ட் பண்ணுவாங்க. சோ அதை தாண்டி நாங்க எடுக்கிற கண்டென்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சோசியல் மீடியாவில் அவைலபிளா இருக்கு. நீங்க ட்விட்டர் அப்படின்னு அழைக்கப்படுற எக்ஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா சர்ச் பண்ணலாம். சோ உங்களுடைய இமேஜஸ், கிளிப்ஸ், வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க. சோ இதை தாண்டி ஃபுல் வீடியோவா ஆர்சிபியும் சிஎஸ்கேவும் பார்த்தோம் அப்படின்னா கூட டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா சில மேட்சஸ் அவங்க பண்றது கிடையாது. ஏன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஆட் ஷூட் போயிட்டு இருக்கு. இன்னொன்னு ஆர்சிபி அட்மின் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. காரணம் விமன்ஸ் ஐபிஎல் போயிட்டு இருக்கு இல்லையா. சோ இதுக்கு நடுவில் இந்த பயிற்சி ஆட்டத்தை எல்லாம் ஃபுல்லா டெலிகாஸ்ட் பண்ணல. சோ மேபி 2 or 3 days இந்த ஈவெண்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் போடுவாங்க அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ இப்போதைக்கு ஆர்சிபி கேம்ப்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் பயிற்சியில இருக்காரு. சோ ஆனா இவருடைய பிக்சர்ஸ் வந்துட்டு சோசியல் மீடியாவில் போட்டிருக்காங்க, அவங்களுடைய சைட்லயும் போட்டிருக்காங்க. நீங்க போய் ஆர்சிபியோட அந்த பேஜை வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் அண்ட் எக்ஸ் பேஜை வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். சோ அதுல போட்டிருந்தாங்க. அதுல ஃபுல் வீடியோல கிட்டத்தட்ட 90 ரன் பக்கம் அடிச்சிருந்தாருங்க. 90 ரன்கள் அப்படிங்கிற மாதிரி கோச் வச்சிருந்தாரு. சோ அவருக்கு பவுல் பண்ண 3 பேர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அல்ஜாரி ஜோசப் ஒன்னு பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாரு, அண்ட் வைசாக் விஜயகுமார். அதை தாண்டி நெட் பவுலர் 3 பேர் சின்ன பசங்க நம்மளால பார்க்க முடியும். ஜெர்சி நம்பர் வந்துட்டு 12 ஒருத்தரை பார்க்க முடிஞ்சு, அண்ட் ஜெர்சி நம்பர் 10 இவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட் லைக் ப்ளூ கலர் ஜெர்சி மாதிரி போட்டிருந்தாங்க. சோ இவர் போட்டிருக்கிற ஜெர்சி ஆர்சிபியோட பயிற்சி கிட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா லிட்டில் பிட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லணும். ஃபுல்லா எப்பவுமே ரெட்லயே பார்த்துட்டு இருப்போம் இல்லையா, இந்த தடவை கொஞ்சம் ப்ளூ இதெல்லாம் வந்துட்டு மிக்ஸ் ஆயிருக்கு. சோ மேக்ஸ்வெல் நல்லாவே ஆடி இருக்காருங்க. சோ ஏகப்பட்ட பால் எல்லாமே மிடில் ஆஃப் த பேட்ல தான் வாங்குறாரு. சோ மிஸ் டைம் ஷாட் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, எல்லாமே நல்லா இருந்திருக்கு. 2-3 தடவை காட் பிகெண்ட் ஆனதையும் பார்க்க முடிஞ்சு, ஒரு தடவை போல்ட் ஆயிருக்கிறாரு. அப்படி இருந்தும் பார்த்தோம் அப்படின்னா 90 ரன்கள் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 100 பாலுக்கு மேல ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. கம்ப்ளீட் 20 ஓவரே ஆடி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நெட் செஷன் மாதிரி நெட்ல கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆடி இருக்காரு. அண்ட் ஃப்ரீ ஃப்ளோயிங்கா நெட் எல்லாம் எதுவுமே இல்லாம வேணுங்கிற இடத்துல அடிக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பயிற்சி பண்ணியிருக்காரு. 2 மணி நேரம் கேம் போயிருக்கு. நெட் பவுலர்ஸ் மாறி போட்டிருக்காங்க. சோ அதை தாண்டி அல்ஜாரி ஜோசப் உடைய ஓவர்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30 to 40 பால் பக்கம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்காரு. வைசாக் விஜயகுமார் அவருடைய ஓவர்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் கரண் சர்மா கிட்டையும் பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் பண்ணியிருக்காருங்க. கிட்டத்தட்ட 3 பேரை டீல் பண்ணியிருக்காரு. சோ ஸ்பின்னர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50 பால், அது மட்டும் இல்லாம ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல வந்துட்டு கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 40 to 60 பால் பக்கம் ஃபேஸ் பண்ணி சோ அவருடைய இந்த ஒரு நெட் செஷன் அப்படிங்கிறது முடிச்சிருக்காரு. சோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. சோ மேக்ஸ்வெல் பாக்குறதுக்கு குட் டச்சில் இருக்காருங்க. அவரு ஆர்சிபில எங்க விளையாட போறாரு அப்படிங்கறதா மிகப்பெரிய கேள்வி. சோ கிட்டத்தட்ட ஒரு வருஷமா எப்போ ஆர்சிபியோட கேம்ப் முடிஞ்சதோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நம்ம 5ல தான் பார்த்தோம் அப்படின்னா 90% மேட்ச் ஆடி இருக்காரு. வேர்ல்ட் கப்லயும் நம்ம 5ல தான் இறங்கினாரு. சோ இந்த தடவையும் நம்பர் 5 தினேஷ் கார்த்திக்கோட பார்ட்னர்ஷிப் போட்டுவாரா இல்ல ஒன் டவுன்ல வர போறாரா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிகாஸ் இந்த தடவை ரஜத் பட்டிதர் இருக்காரு அப்படிங்கறதுனால ஒன் டவுன் பொசிஷன் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் மேல இறக்கி விட்டுருவாங்க. சோ நம்பர் 5ல தான் மேக்ஸ்வெல் இறங்கணும், அதுதான் பெஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே உடைய கேம்ப்ல ஜட்டு, அது மட்டும் இல்லாம தல தோனி, சோ அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா வந்துட்டு பவுலிங்கும் பண்ணாரு, பேட்டிங்கும் பண்ணாரு. சோ ஜட்டு அண்ட் தோனி 2 பேரும் பேட்டிங் பண்ணாங்க. சோ அதே மாதிரி ஜட்டு பவுலிங்கும் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸ்டார் பாய் ருத்ராஜ் கைக்வாட் செம்மையா ஆண்டாருங்க. MS தோனியை பொறுத்த வரைக்கும் அவரோட மெயின் பேட்டில் யாரு அப்படின்னா மொயின் அலி. வந்த முதல் நாள் அங்க அவர் வந்துட்டு இறங்குறாரு. இறங்கின உடனே ஒரு 2-3 மணி நேரத்துல ஜெர்சி மாத்திட்டு கிரவுண்டுக்குள்ள வந்துட்டாரு மனுஷன். அந்த அளவுக்கு கேம் மேல இன்வால்வ்மெண்ட் இருக்கு. தோனிக்கு கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 40 பால் பக்கம் போட்டாரு. சோ மொயின் அலி ஓவரா நல்லாவே ஃபேஸ் பண்ணாருன்னு சொல்லணும். தோனி அவர்கள் தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு. மனுஷன் ஒரு வருஷத்துக்கு ஒருக்காதான் கிரிக்கெட் ஆடுறாரு. அவர் நோட் பண்ணி பார்த்திருக்கீங்களா, எல்லா மேட்ச்லயும் சரி வருவாரு, பேட்டிங் பண்ணுவாரு, போயிடுவாரு. கீப்பிங் பிராக்டிஸே பண்ண மாட்டாருங்க. இருந்தாலும் எப்படி இந்த மாதிரி லைட்னிங் ஸ்டம்பிங் எல்லாம் பண்றாரு அப்படிங்கிறது டவுட்டாவே இருக்கு. சரியான ஃபாஸ்டா இருக்கு மனுஷன். கீப்பிங் பொறுத்த வரைக்கும் குறைய சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபைனல் சிஎஸ்கே ஜெயிச்சாங்க இல்லையா, அதுல மிக முக்கியமான காரணம் தோனி தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்ல கில் 19 பாலுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு 30 ரன்னோ 39 ரன்னோ அடிச்சு வச்சிருப்பாரு.
ஜடேஜா பால் போடுவாரு. மத்த எந்த கீப்பரா இருந்தாலும் அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஒரு கேம் அவேர்னஸ் இருந்திருக்குமான்னு தெரியல. லிட்டில் பிட் ஒரு கொஞ்சம் டைம் தான் கிடைச்சது. 0. something ஒரு 10 செகண்டோ 20 செகண்ட் தான். அதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த விக்கெட்டை ஜடேஜா எடுத்தாருன்னு சொல்ல முடியாது, இவர் அந்த விக்கெட்டை புடுங்கி இருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கேம் அவேர்னஸ் இருக்கு. அங்கிருந்த பிரேக் த்ரூ தான். ஸோ அதுக்கப்புறம் 2-3 விக்கெட் போச்சு. ஸோ ஸ்கோர் என்னதான் 200 போயிருந்தாலும் இன்னும் கில் இருந்திருந்தா 240 கூட சாத்தியமா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கீப்பிங் பிராக்டிஸ் பண்ணாமே இந்த மனசை எப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் தீபக் சகர் நெட்ல அதிகமா பார்க்க முடியுது. ஸோ அதே மாதிரி துஷார் தேஷ்பாண்டே அண்ட் சார்துல் தாக்கூர் 2 பேரும் ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு பயிற்சி ஆட்டம் எனக்கு தான் நடக்குது. ஓவராலா 2 கேம்ப்லயுமே ஹாப்பி மூட் தான் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ அதே மாதிரி தொடர்ந்து அப்படி இருக்க சேனலோட நினைச்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.